ஹாய் டெகர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, மூவி எக்ஸ்பிரஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ட்ரிப் போகும்போது, அதான் உங்களோட லாஸ்ட் ட்ரிப்பா இருந்தா, ரொம்பவே பயங்கரமா இருந்தா, அந்த மாதிரி ஒரு மூவி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். படத்தோட பேர் என்னன்னா, ஷார்க் பைட். இதான் இந்த படத்தோட பேரு. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க டைகர் மேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டைகர் மேன் யூடியூப் சேனல். டைகர்ஸ் கதை ஸ்டார்டிங்ல ஒரு பீச்சை காட்டுறாங்க. இந்த பீச்சில் தான் இவங்க 5 பேருமே பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. யார் இந்த 5 பேர்னா, இந்த 5 பேர் தான் படத்தோட கேரக்டர்ஸ். நான் கேரக்டர் ஒவ்வொருத்தராக இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். அப்பதான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இவங்க தான் படத்தோட ஹீரோ ஹீரோயின். இது நம்ம டெய்லர் மற்றும் சாம். இது வந்து நான்சி. இவங்க 5 பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். இவங்க வீக்கெண்டுக்காக பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இதான் இவங்களோட லாஸ்ட் ட்ரிப்பும் கூட. இந்த பார்ட்டி முடிச்ச உடனே ஆளுக்கு ஆளுக்கு ஒரு கண்ட்ரி போயிடுவாங்க. ஸோ அதனாலேயே ரொம்ப ஃபன்னாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பார்ட்டிக்கே வந்திருக்காங்க. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ விட்டு ஒரு இடத்துல தனியா போய் உட்காந்துருவாங்க. எதுக்காக அப்டின்னா, அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பேசுறதுக்கு. இப்படி அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது, திடீர்னு ஒரு வயசானவர் வந்து ஒரு கப்ப காமிச்சு எனக்கு கொஞ்சம் கேஷ் போட்டு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, இருக்கிற கேஷ் எடுத்து அந்த பெரியவருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அப்படியே பேசிக்கிட்டு அவர் கால பார்ப்பாங்க. அவர் கால் பார்த்தா 2மே கட் ஆயிருக்கும். இத பார்த்த அவரும் ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இது மாரி பீச்ல ஒரு டைம் நான் குதிச்சு விளையாடிக்கிட்டு இருந்தேன். அந்த டைம் வந்து ஒரு சுறா வந்து என்னோட 2 காலையுமே கடிச்சிருச்சு அப்படின்னு பேசிட்டு இருப்பாரு. இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹீரோயினை கூட்டு போயிருவாங்க. இருந்தாலுமே இவர் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினை பார்த்து வார்னிங் குடுப்பாரு. "நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருன்னு" சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஓகே அப்படின்னு சொல்ற மாரி அங்கேருந்து மூவ் பண்ணி போயிருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, காலையில ஆவுது. யாருமே தூங்காம விடிய விடிய பார்ட்டி பண்ணி, ஃபன் பண்ணி விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, சாம் வந்து 2 ஜெட் போட்ட பார்க்குறான். இத பார்த்த உடனே அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்றான். "கைஸ் அங்க பாருங்க 2 ஜெட் போட் இருக்கு. நம்ம ஏன் இத டிராவல் பண்ணக்கூடாது? செம்ம ஃபன்னா இருக்கும் வாங்க" அப்படின்னு சொல்றான். அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஷெட்ல போய் கீ தேடுறாங்க. அங்க பார்த்தா கீ இல்ல. உடனே அங்க இருக்க பூட்ட உடைச்சு உள்ள போய் தேடுறாங்க. இப்படி தேடிட்டு இருக்கும்போது ஒரு வழியா கீ கிடைச்சிருது. கீ கிடைச்ச உடனே இவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு வரதுக்கு கொஞ்சம் கூட ஈடுபாடே இல்ல. ஏன் அப்படின்னா, இவங்களுக்கு அந்த பெரியவர் சொன்னது ஞாபகம் வருது. ஒருவேளை இந்த கடல்ல சுறா இருந்து நமக்கு எதனா ஆச்சுன்னா ஆபத்தாயிரும். அதனால நம்ம யாருமே போ வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இருந்தாலுமே இவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம எப்ப மீட் பண்ணுவோம்னு தெரியாது. கண்டிப்பா இந்த ரைடு வந்து ரொம்ப ஃபன்னா இருக்கும். வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி நம்ம ஹீரோயினையும் கூட கூட்டு போயிருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பைக் ஜெட்ல 3 பேர் போவாங்க. அந்த பைக் ஜெட்ல 2 பேர் போவாங்க. இப்படி 2 பேருமே ஃபன் பண்ணி நம்ம பறக்குறோம், பறந்தே ஆவுறோம் அப்படின்ற மாரி 2 பேருமே ஃபன் பண்ணி போய்க்கிட்டு இருப்பாங்க. இப்படி போயிட்டு இருக்க சமயத்துல, இவங்க 2 பேரும் ஒரு கேம் விளையாடுவாங்க. என்ன அப்படின்னா, 2 பேரும் ஆப்போசிட் நின்றுவாங்க. ஸ்பீடா வந்து இடிக்கிற மாரி வந்து அப்படி கட் அடிச்சுருவாங்க. அடிச்ச உடனே இவங்க மேல தண்ணி தெறிக்கும் இல்லையா? ஸோ அத இவங்க வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. இதே மாரி தான் 2, 3 டைம் விளையாடுவாங்க. லாஸ்ட் டைம் விளையாடுறதுக்குன்னு போவாங்க. கரெக்ட்டா இப்படி விளையாடுற டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டைம் பார்த்தீங்கன்னா, இப்படி விளையாடிட்டு இருக்கும்போது ரொம்ப மோசமா முடிஞ்சிரும். ஏன் அப்படின்னா, 2மே வந்து ஃபாஸ்ட்டா வந்து ஒண்ணுத்துக்கு ஒண்ணு இடிச்சுக்கும். இடிச்சனால 2 போட்டுமே இடிச்சு 2மே உடைஞ்சிரும். பயங்கர மோசமா அடிபடும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பறக்குறோன்னு. அதே மாரி பறந்து போய் விழுவாங்க. 2 போட்டுமே உடைஞ்சிரும். எல்லாருமே தண்ணிக்குள்ள விழுந்துருவாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் தத்தளிப்பாங்க. ஆனா நம்ம சாமுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, கால் வந்து உடைஞ்சிரும். இவரு தானே ரைட் போலான்னு சொன்னாரு. அதனாலயோ என்னவோ இவருக்கு மட்டும் கால் உடைஞ்சிரும். இப்போ சாமுக்கு மட்டும் தான் கால் உடைஞ்சிருக்கும். மத்தபடி வேற யாருக்கும் எதுவுமே ஆவாது. அந்த 2 போட்ல ஒரே ஒரு ஜெட் மட்டும் தான் முழுகிரும். ஒரு ஜெட் மட்டும் நல்லாருக்கும். ஸோ எல்லாருமே அந்த ஒரு ஜெட்ட தான் வந்து இப்போதைக்கு வேற வழியே இல்ல இல்லையா? ஏன் அப்டின்னா, அங்க புடிக்கிறதுக்கே எதுவும் இல்ல. நடுக்கடல்னால அதுல எல்லாருமே புடிச்சு ஏறி ஓரளவுக்கு சர்வே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. அது என்ன பிளான் அப்படின்னா, இது ஒரே ஒரு போட் இருக்கனால 5 பேர் டிராவல் பண்ண முடியாது. ஸோ அதனால நாங்க 3 பேர் ஃபர்ஸ்ட் போறோம். அதுக்கப்புறம் நான் உங்க 2 பேர் வந்து கூட்டு போறேன். யாருன்னா ஹெல்ப்புக்கு கூட்டு வரேன் அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லுவாரு. ஏன் அப்படின்னா சாமுக்கு வந்து அடிபட்டிருக்கு இல்லையா? அதனால வந்து நம்ம ஹீரோ, ஹீரோயின், சாம் 3 பேர் நாங்க போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம டெய்லரும் நான்சியும் என்ன சொல்லுவாங்க, சரி ஓகே நீங்க பார்த்து பத்திரமா போங்க. போயிட்டு எப்படின்னா கூட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஹீரோ பைக் ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஆனா பைக் ஸ்டார்ட்டே ஆவாது. ஏன்னா அது உடைஞ்சிருச்சு இல்லையா? இருந்தாலும் பேட்டரிய செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள செக் பண்ணுவாரு. என்னதான் செக் பண்ணாலும் வண்டி ஸ்டார்ட்டே ஆவாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபோனை வச்சுலாம் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. யாருன்னா கால் போதான்னு. பார்த்தா சிக்னலும் இருக்காது. ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே சுத்தமா புரியாது.
இப்படி இவங்க என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, நம்ம டெய்லர் என்ன சொல்லுவார்னா, "நான் வர வழியில பார்த்தீங்கன்னா, ஒரு போட் ஒண்ணு பார்த்தேன். அதாவது நம்ம வரும்போது அதுவும் நம்ம கூட தான் வந்தது. இவ்வளோ நேரத்துக்கு கொஞ்சம் தூரம் தான் முன்னாடி போயிருக்கோம். ஸோ, அதனால நான் எப்படின்னா போயிட்டு அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு நான் கூட்டு வரேன். நீங்க எல்லாருமே இங்கேயே இருங்க." அப்படின்னு டெய்லர் சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட் இத ஒத்துக்க மாட்டாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். இருந்தாலும் வேற வழி இல்லையா? சாமுக்கு வேற அடிபட்டுருக்கு. ஸோ, அதனால ஓகே அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம டெய்லரும் பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து கிளம்பி போவாரு. டெய்லர் கிளம்பி போகும்போது, அவர் பின்னாடியே பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு ஷார்க் ஒண்ணு வந்துரும். இத நம்ம நான்சி பார்த்து கத்த ஆரம்பிச்சுருவாங்க. நம்ம ஹீரோ, ஹீரோயின் யாருக்குமே ஒண்ணும் புரியாது. இவங்களும் உத்து பார்க்கும்போது ஷார்க்க பார்த்தோனே கத்துவாங்க. "டெய்லர், டெய்லர் உன் பின்னாடி ஷார்க் வருது. நீ கொஞ்சம் உஷாரா இருன்னு." ஆனா நம்ம டெய்லருக்கு ஒண்ணுமே கேட்காது. ஏன் அப்டின்னா, அவர் தண்ணீல இருக்கார்ல. திடீர்னு பார்த்தா அங்க ஷார்க் இருக்காது. என்னன்னா, இவங்க கிட்ட வந்து ஷார்க் வந்திருக்கும். எல்லாருமே பயத்துல தண்ணிக்குள்ள விழுந்துருவாங்க. விழுந்த உடனே என்ன ஆகும்னா, நம்ம சாம் கால்ல வந்து பிளட் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். இது ஷார்க் ஸ்மெல் வந்தனால, நம்ம சாம மட்டும் புடிச்சு இழுத்துட்டு போயிரும். சாம இழுத்துட்டு போம்போது, நம்ம ஹீரோயினையும் சேர்த்து இழுத்துட்டு போயிரும். ஏன் அப்டின்னா, சாமோட வாட்ச்ல நம்ம ஹீரோயின் ஹேர் வந்து மாட்டிக்கும். இத பார்த்த நம்ம ஹீரோவும், நான்சியும் கத்திக்கிட்டே இருப்பாங்க. எப்டின்னா அந்த ஹேர எடுன்னு சொல்லி கத்துவாங்க. நம்ம ஹீரோயினும் அப்டி இப்டின்னு சொல்லி ஒரு வழியா எடுத்துருவாங்க. நம்ம ஷார்க் பார்த்தீங்கன்னா, சாம வந்து கடிச்சு கொன்னுரும். ஹீரோயின் அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சுருவாங்க. எப்படியோ அவங்ககிட்ட வந்து சேர்ந்துருவாங்க. நம்ம சாம் வந்து இதில இறந்துருவாரு. 3 பேருமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப டல்லா இருப்பாங்க. ஏன்னா சாம் வந்து இறந்துட்டான். டெய்லரும் அங்க போயிருக்கான். இதெல்லாம் பார்த்து இவங்க ரொம்பவே டல்லாயிருவாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது வேற. அப்படியே நம்ம டெய்லர காட்டுறாங்க. ஒரு வழியா டெய்லர் வந்து போட்ட பார்த்துறாரு. பார்த்த உடனே அதுக்குள்ள ஒரு ஆள் இருக்கத பார்க்குறாரு. பார்த்த உடனே டெய்லர் அங்கருந்து கத்திக்கிட்டே இருக்காரு. அந்த ஆள் என்னன்னா, கீழ ஏதோ சவுண்ட் கேட்குதுன்னு போயிடுறாரு. இருந்தாலும் டெய்லர் முயற்சி விடாம போறாரு. கரெக்ட்டா அந்த இடத்துல ஷார்க் வந்து நம்ம டெய்லர கொன்னுரும். இப்போ அவர் மேல வந்து பார்ப்பாரு. யாரோ கத்துற மாரி இருந்ததுன்னா, அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. டெய்லரும் இறந்துருவாரு. சூரியனும் மறைய ஆரம்பிக்குது. நம்ம சாமும் இறந்துட்டாரு. டெய்லரும் இறந்துட்டாரு. இப்ப நைட் டைமும் ஆவுது. 3 பேருமே என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த போட்லயே உட்காந்துட்டு இருக்காங்க. தூரத்துல யாரோ பார்த்த மாரி இருக்கனால ஏஞ்சி கத்துறாங்க. ஆனா அதுவும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா அங்க ஒரு லைட் மட்டும் தான் தெரியுது. அங்க ஒண்ணுமே இல்ல. இப்போ காலையில விடிய போது. அப்போ நம்ம ஹீரோயின் மட்டும் தான் இருக்காங்க. ஏதோ அடிபடுற மாரி சவுண்ட் கேட்குது. என்னன்னு பார்த்தா ஷார்க்கு. இது வந்து அந்த கப்பல தள்ளி விட்டுருது. தள்ளி விட்ட உடனே 3 பேருமே கீழ விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே அந்த ஷார்க் என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஹீரோ அப்புறம் நான்சி 2 பேருமே அட்டாக் பண்ணுது. இதுல ஹீரோ ஒரு வழியா சின்ன சின்ன காயம், பெரிய காயத்தோ தப்பிச்சிடுறாரு. ஆனா நம்ம நான்சிய அந்த ஷார்க்கு சாப்பிட்டுருது. நான்சியோட பாதி உடம்பு மட்டும் தான் இருக்கு. இறந்துடுறாங்க. இப்போ ஹீரோக்கும் நெறைய காயம் பட்டனால அவர் மயக்கத்துல இருக்காரு. ஹீரோயின் எப்படியோ பைக்ல என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிச்சு, அந்த ப்ராப்ளத்த சரி செய்றாங்க. சரி செஞ்சு வண்டியும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அங்கேருந்து தப்பிக்கிறாங்க. இப்படி தப்பிச்சு போய்க்கிட்டு இருக்கும்போது, பின்னாடி ஷார்க் தொரத்திக்கிட்டே வருது. நம்ம ஹீரோக்கும், ஹீரோயினுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, சரி ஓகே. இது நம்ம அந்த ரத்த ஸ்மெல் இருக்கனால தான் தொரத்திட்டு வருது. நம்ம என்ன பண்ணுவோம், இதுல குதிச்சுருவோம் அப்படின்னு சொல்லி, அவரு தண்ணீல குதிச்சிடுறாரு. குதிச்சு அந்த ரத்த காயம் இருக்கனால ஷார்க் அங்க போயிடுது. நம்ம ஹீரோயின் எவ்வளோ ஹீரோவ காப்பாத்த ட்ரை பண்ணுவாங்க. இருந்தாலும் முடியாது. ஷார்க் வந்து கடிச்சிரும். ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து தப்பிச்சு போயிருவாங்க. போம்போது ஒரு தீவு வரும். ஒரு வழியா இந்த படத்துல ஹீரோயின் மட்டும் தான் தப்பிப்பாங்க. தப்பிச்சு அந்த தீவுல ஒதுங்கி அந்த தீவுல நடந்து போயிட்டு இருப்பாங்க. இதோட இந்த படம் முடியுது. ஓகே டேகர்ஸ், இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். இதே மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காம டைகர் மேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய ஹாரர் ஷார்ட்ஸ்லாம் கூட போடுவோம். அதை கூட போய் பாருங்க. ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இதோட நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். ஓகே, பாய்.